கைஸ், வெல்கம் பேக் டு டெவில்ஸ் கேமஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் வேறு லெவல் கேம் பிளே இருக்கும். தரமான ஒரு கேமாக இருக்கும். இதில் எல்லா மேட்சுமே சூப்பராக போகும். இதில் என்னதுன்னா, ஒரு மேட்ச் கூட நாங்கள் எங்கள் ஆப்போனண்ட்டை ஜெயிக்கவே விடலை. எல்லா மேட்சுமே தொடர்ந்து அப்படியே 4 மேட்சுமே ஜெயிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் தான் ஒரே ஒரு ஓசிக்கில் அடிப்பேன். அது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட் அப்படியே கீழே சுட்டுகிட்டே இருப்பார். சரி, நானும் அப்படியே போவேன். சரி, யாரும் அவர் சுடுறான்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே ஒரு 2 புல்லட் தான் அவன் மேலே போட்டு அப்படியே நாக் டவுன் ஆகிடுவான். அப்படியே ஒரு ஓசிக்கில் வந்துடும். அப்படியே மறக்காமல் என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க எல்லோரும். இதான் அந்த ஓசிக்கில் ஒரு 2 புல்லட்டு பட்டுனே அவன் நாக் டவுன் ஆகிட்டான். அப்படியே என் டீம் மட்டும் யாரையும் அடிச்சிட்டாங்க. சரி, யாருன்னு கீழே போய் பார்த்தேன். கீழே சரி முன்னாடி போய் அடிக்கலான்னு போகும்போது இங்கே லெஃப்ட் சைடு ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சின்னதாக எட்டு வந்துச்சு. அப்படியே அவன் நாக் டவுன் ஆகிட்டான். சரி, அவனை அப்படியே போட்டாச்சு அங்கேயே. மீதி பார்த்தா இன்னும் ஒருத்தன் தான் இருந்தான். சரி, நம்ம அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கு சும்மா ஒரு ஆலக்கை சுற்றி விட்டு கொஞ்சம் லைஃப் கொடுத்துருந்தோம். அப்படியே அங்கே நின்று மீதி ஒருத்தன் தானே இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு போய் காப்பாற்ற போகிறேன்னு போனார். சரி, அவரே அடித்து மேட்ச் முடிச்சுன்னு பார்த்தா அவர் லைஃப் கம்மியாக இருந்ததுனால அவர் அங்கே போய் பட்டு நாக் டவுன் ஆகிட்டார். என்னடா அது எல்லாருமே நாக் டவுன் ஆகிட்டாங்கன்னு போய் பார்த்தா சரி இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தான். அவன் வெயிட் பண்ணிவிட்டு வருவானே. அவனுக்கு எத்தனை பின்னாடி போயிட்டு அவனை செம்மடி அடித்து அங்கேயே முடிச்சு வச்சவனை. ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு லெவலில் முடிஞ்சுது. அப்படியே செகண்ட் மேட்ச்சு இங்கே தான் என்னை ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்ருப்பாங்க மேலே வச்சு. செம்ம அடி ஒன்று எனக்கு. ஏதோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிப்பேன் அந்த க்ளோவால் மட்டும் போட்டதுனால. இல்லைன்னா முடிச்சிட்ருப்பாங்க. நான் மேலே ஒருத்தனை நாக் பண்ணுவேன், அவனை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் திரும்பி நான் தான் அவனை போடுவேனே. அவன் மேலே போகிறேன், போயிட்டாங்க. நின்று பார்த்து ஒரு நிமிஷம் அவனும் அதுக்குள்ளே மேலே இதில் வந்துட்டான். நான் மேலே அவனும் இல்லை. சரி, அப்படியே நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி போனார். சரி, அவரை வச்சு அப்படி போயிடலான்னு பார்த்தா அவர் அப்படியே நின்ட்டார். சரி, போய் பார்த்தேன். இதோ இங்கே தான் அவன் செம்ம அடி உள்ள நாக் டவுன் ஆகிட்டான். அதுக்குள்ளே அவனும் சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டு இருப்பாங்க. நல்ல க்ளோவால் போட்டதுனால ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம அப்படியே கிட்டு போட்டு ஏட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே அவனும் ஒருத்தன் பாம்பை தூக்கி போட்டான். சரி, நல்லா நமக்கு ஒன்றும் ஆகலை. சரி, அங்கே தான் நிற்கிறானுங்க. அப்படியே ஓரமாக போய் அடிக்கலாம். அப்படியே மேலே ஏறினேன். பார்த்தா அவன் நின்றுட்டே இருந்தான். செம்மடி அடிச்சு அவனை அங்கேயே நாக் பண்ணியாச்சு. சரி, அவனை முடிச்சிடலான்னு பார்க்கறதுக்குள்ளே இன்னொரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. சரி, திரும்பி கீழே வந்துட்டேன். சரி, போய் பார்த்தேன் இருந்தானா அடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே யாரையுமே காணோம். சரி, க்ளோவால் கிட்டே போகலான்னு பார்த்தா தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். பார்த்தா வெறும் 15 உயிர் தான் இருந்துச்சு. திரும்பி மேலே போனால் தம்பி ஒரே புல்லட்டில் அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு போடலான்னு பார்த்தேன். அப்படியே அந்த பதிலேருந்து கிட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தேன். இந்த மீதி 2 பேர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படியே பொறுமையாக சுற்றிட்டு இருந்தேன். மேலே கிரவுண்டு வேறு அங்கே இன்னும் இப்போ தான் ஸ்லோவாக முடிய போகுது. அப்படியே ஆலாக்கு அப்படி சுற்ற விட்டாச்சு. சரி, மேலே ஏறலான்னு பார்த்தா ஜோன் வந்துச்சு இந்த பக்கம். சரி, நம்ம கீழே இருப்போம். எப்படி இருந்தாலும் ஜோன் வந்து கீழே தானே குதிப்பாங்க. அப்படியே கீழே வச்சு எல்லாரையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். அப்படியே கீழே வெயிட் பண்ணியிருந்தேன். அப்படி மேலே பார்த்தேன், யாரையும் காணோம். சரி, உட்காந்துருப்பானுங்க போல். சரி, பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஃப்ரெண்டே முடிச்சிட்டாரு மேலே 2 பேரையும். இந்த மேட்ச்சு தான் நான் சுத்தமாக கில்லே பண்ணல. நம்ம டீம் வச்சு எல்லாரையும் அடித்து ஓட விட்டாங்கங்க. இதில் ஒருத்தங்க லைட்டாக அடி விடும். ஆனால் ஹெட்ஷாட் மிஸ் ஆகிருக்கும். அதில் அப்படியே தப்பிச்சிடும். ஒரு 2-3 அடி தான் அவன் மேலே பட்டிருக்கோம். வழக்கம் போல் எல்லாம் அப்படியே போனோம். ஒருத்தர் மட்டும் நான் சுற்றிட்டு போகிறேன். நான் சரி போங்க பார்த்து அப்படின்னா அப்படியே மேலே போனோம். சரி, ஆனால் இருந்தால் அடிக்கிறானு நீட்டாக கீழேயும் பார்த்துட்டேன். அவனுங்க அதுக்குள்ளே நம்ம பின்னாடி சுற்றிட்டு வந்துட்டானு. நான் கீழே நான் அவனையும் பார்த்துக்கிட்டேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். 6 இருக்கிற மாதிரி தெரிலாங்க. நம்ம ஃப்ரெண்டு மேலே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனார். அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ஒருத்தங்க தான் லைட்டாக தலை தெரிஞ்சுது.
ஹெட்ஷாட் விழுன்னு பார்த்தா ஒரு 2 அடி தான் மேலே படுது, கீழே போயிட்டேன். அதுக்குள்ளே அப்படியே வேறு பார்த்துட்டே இருந்தாங்க, யாரையும் காணோம். சரி அதுக்குள்ளே போட்டால் பட்டன் 2 பேர் நாக் டவுன் ஆகிட்டானுங்க. ஆப்போசிட் டீமில் 3 பேர் ஆகிட்டானுங்க. இதுக்கு மேலே போனால் நம்ம கில்லு கிடைக்காது, சரி சீக்கிரம் போய் அடிச்சா தான் கில்லு கிடைக்கணும், மீதிக்கு அந்த ஒருத்தனையாவது போகணுன்னு பார்த்தேன். வேறு டிவியை வேறு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. சரி வீட்டில் டிவி வேறு ஓடிட்டுருக்கு, அது வேறு பொறுப்புதான். சரி மீதி ஒருத்தனா இருக்கானே, அவனை போட்டுடலான்னு பார்த்தா அப்படி போகிறதுக்குள்ளே அடிச்சிட்டானுங்க நம்ம டீம் ஆளுங்கெல்லாம் பயங்கரமாக. அவ்வளோ இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. இதில் இந்த 4வது மேட்ச் தான் வேறு லெவல் கேம் பிளே இருக்கும். நானே எதிர்பார்க்கலை. நானே கடைசியில் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன், எனக்கே தெரிஞ்சதுக்கப்புறம். என்னன்னு தான் கேட்குறீங்கள, அது என்ன இந்த மேட்ச்சில் 4 பேருமே நான் தான் போட்டிருப்பேன், அது எனக்கே தெரில. எப்பயும் போல் நானும் ஃப்ரெண்டும் ரைட் சைடு மேலே ஏறணும் உள்ள பட்டுன்னு. மீதி 2 பேர் நாங்கள் சுற்றிட்டு போய் அடிக்கிறோன்னாங்க. சரி அப்படியே போனோம் மேலே. போயிட்டே இருந்தோம், எவனா இந்த பக்கம் வந்தால் அடிச்சிடலான்னு. இந்த பக்கம் யாரையும் காணோம். சரி போனோம் உள்ள. சரி அப்படிக்கா போய் பார்த்ததுக்குள்ளே எவனோ ஒருத்தர் நாக் டவுன் ஆகிட்டான் நம்ம டீமில். சரி யார் தான் அவனை நாக் டவுன் பண்ணான்னு பண்ணால் அவனை போட்டு வேறு லெவல் ஹெட்ஷாட்டு, செம்ம ஹிட் அவனுக்கு போட்டு அவனை நாக் டவுன் பண்ணி வச்சாங்க. சரி அவனை முடிச்சு விட்டலான்னு பார்த்தேன், அந்த இடத்துல காணோம் அவனை. சரி அதுக்குள்ளே பார்த்தா பக்கத்துலேயே ஒருத்தன் ஓடினான். சரி அவனை முடிச்சணுன்னு போனேன். அவனுக்கு செம்மடி கொஞ்சம் நாக் டவுன் ஆகல. அதுக்கப்புறம் நாக் டவுன் ஆகிட்டான். அவனுக்கு வேறு லெவலில் அடி கொடுத்து முடிச்சு வச்சானாங்க. இங்கேயே டபுள் கில் ஆகிடுச்சு. இது மீதி இன்னும் 2 பேர் தானே. இங்கே ஒருத்தனுக்கு செம்ம அடி வந்துடும். அவன் அப்படியே தெரியாமல் கிட்ட போடலான்னு அப்படியே பின்னாடி போவான். அவன் அப்படியே அவனுக்கு தெரியாமல் பின்னாடி போய் அவனுக்கு ஒரு அடி வச்சு முடிச்சு வச்சான். அந்த இடத்துலையே முடிச்சு வச்சு அப்படியே அவனுக்கு ஒரு அடி ஓடி 4 கில்லுமே நான் தான் அடித்தேன், வேறு லெவலில். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. அப்படியே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.